உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பு வண்டு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது தீய சக்திகள் இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வருவதற்கான காரணம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வண்டுகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சாமியார் சொல்கிறாரு, ஒரு குறி சொல்கிறாரு, இந்த மாதிரி கருப்பு வண்டு வந்ததுன்னா உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, சரிங்களா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வண்டுலாம் எங்கள் வீட்டுக்கு வருதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு பெரிய ஒரு வண்டு வந்துச்சு, அது வந்ததுலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை ஒன்றுடும். தயவு செய்து இந்த மாதிரியான நம்பிக்கைகளை விட்டுடுங்க. அது வந்ததுன்னா அடிச்சு போட்டுருங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அடிச்சு ஓரம் கட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ தீய சக்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, உங்களை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் பயந்துட்டீங்கனாலே அந்த பயமே உங்களை கொல்ல ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பு வண்டு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது தீய சக்திகள் இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வருவதற்கான காரணம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வண்டுகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சாமியார் சொல்கிறாரு, ஒரு குறி சொல்கிறாரு, இந்த மாதிரி கருப்பு வண்டு வந்ததுன்னா உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, சரிங்களா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வண்டுலாம் எங்கள் வீட்டுக்கு வருதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு பெரிய ஒரு வண்டு வந்துச்சு, அது வந்ததுலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை ஒன்றுடும். தயவு செய்து இந்த மாதிரியான நம்பிக்கைகளை விட்டுடுங்க. அது வந்ததுன்னா அடிச்சு போட்டுருங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அடிச்சு ஓரம் கட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ தீய சக்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, உங்களை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் பயந்துட்டீங்கனாலே அந்த பயமே உங்களை கொல்ல ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பு வண்டு சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா அது தீய சக்திகள் இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வருவதற்கான காரணம் அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வண்டுகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சாமியார் சொல்கிறாரு, ஒரு குறி சொல்கிறாரு, இந்த மாதிரி கருப்பு வண்டு வந்ததுன்னா உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, சரிங்களா? எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வண்டுலாம் எங்கள் வீட்டுக்கு வருதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு பெரிய ஒரு வண்டு வந்துச்சு, அது வந்ததுலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை ஒன்றுடும். தயவு செய்து இந்த மாதிரியான நம்பிக்கைகளை விட்டுடுங்க. அது வந்ததுன்னா அடிச்சு போட்டுருங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அடிச்சு ஓரம் கட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ தீய சக்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, உங்களை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் பயந்துட்டீங்கனாலே அந்த பயமே உங்களை கொல்ல ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.